வெல்கம் டு ஹரிஸ் வேர்ல்டு. ஸோ நாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். மந்த்லி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணல, ஒரு வேளை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து 5000 நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், இல்லை 10000 மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணலை அப்படின்ற ஒரு ரீசனில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி வந்து ரீஃபண்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறேன். ஸோ உங்கள் அக்கௌண்ட் எந்த பேங்காக வேணா இருக்கட்டும், HDFC பேங்க்கில் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு வேளை உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 5000 ரூபா நீங்க வந்து மெயின்டைன் பண்றீங்க, கஸ்டமர் கேர் HDFC கஸ்டமர் கேர்னு போட்டீங்கனாலே இங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ ஓகேங்களா, இந்த நம்பர் இருக்குங்களா? ஸோ இந்த நம்பரை வந்து நீங்க ஜஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் சொல்லுங்க. சிம்பிள் தான், யார்கிட்ட எது சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. கால் பண்ணி கேளுங்க கஸ்டமர் கேர்ல. எதுக்கும் நீங்க பயப்படணும்னு அவசியம் இல்லை. யாரு கேட்டாலுமே உங்களுக்கு உண்டான ஆன்சர் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க்குன்னு இல்லை, நான் எல்லா பேங்க்குமே சொல்றேன். ஆல் ஓவர் இங்கே காட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது எல்லா பேங்க்குமே இது பொருந்தும். ஸோ இந்த பேங்க்குன்ற ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லலை. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட்ல இருந்து இவ்வளோ அமௌண்ட் எடுத்திருக்கிறாங்க, எதனால எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி மந்த்லி பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணல, அதனால உங்களுக்கு அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துக்குவோம். நீங்கள் சொல்லுங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்பர் இன்டிமேஷன்ல இந்த மாதிரி எடுத்துட்டாங்க, ஸோ வந்து எனக்கு இந்த மாதிரியான ஒரு கைடன்ஸும் கொடுக்கல, இந்த மாதிரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு வேளை வந்திருந்தாலுமே நீங்கள் சொல்லலாம், அது வந்து அவங்க கேட்பாங்க. ஸோ ஓகே சார், உங்களுக்கு எது வரலையா அப்படின்னு கேட்பாங்க. வரலைங்க சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் ஒரு இன்டிமேட் பண்ணுவாங்க, உங்ககிட்ட வந்து ஒரு இன்டிமேட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க, பேங்க்கில் என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க எல்லாம் கேட்டுட்டு. ஸோ இப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, சார் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டிமேட் பண்ணிடுறோம், நாங்களே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பேங்க்கில் வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருக்காதிங்க, இவ்வளோ அக்கௌண்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் கொலீக் ஒருத்தர் சொன்னார், இந்த RBI கைடன்ஸில் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, நம்ம பேங்க் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலனாலும் அக்கௌண்ட்லேருந்து காசு பிடிக்க மாட்டாங்க, ஒருவேளை பிடிச்சாங்கன்னா கேளுங்க அப்படின்னா. கால் பண்ணி கேட்டேன், IDFCயில் தான் நான் அக்கௌண்ட் வச்சுருந்தேன். ஸோ நான் கேட்டேன், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எதுக்கு சார்ஜ் பண்ணுறதில்ல, இந்த ஒரு ரீசன் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதாவது அந்த பேலன்ஸ் இதுக்கு மட்டும் தாங்க நாங்கள் சார்ஜ் பண்ணுறோம், மற்ற எதுக்குமே நாங்கள் சார்ஜ் பண்ணுறதில்ல, அதனால் நீங்கள் அந்த அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மற்ற பேங்க் எந்தெந்த மாதிரி அப்படின்றது நம்மளுக்கு இல்லை. பட் ஆனால் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்றப்ப நீங்கள் கேட்காம விடாதீங்க, கேளுங்க. கால் பண்ணி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்து அதுக்குண்டான ரீஃபண்ட் எனக்கு வேணும், இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த பேங்க்கில் இருக்கிற எந்த பேங்க்கில் இருந்துமே நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து அந்த ரிவர்சல் பண்ணுவாங்க, ரிவர்சல் எனக்கு கொடுத்துருங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் வந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா ரிவர்சல் பண்ணிவிடுவாங்க. அண்டு இப்போ ஒரு 5000 அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மந்த்லி இவ்வளோ அமௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும், ஒரு 50,000 இல்லை 1 lakh இந்த மாதிரி அக்கௌண்ட்டில் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்து 5000 ரூபா மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்ட்டு எத்தனை நாளைக்கு? ஒரு 30 நாளைக்கு. ஓகேங்களா, 30 நாளைக்கு எவ்வளோ வருது? 1,50,000 ரூபா வரும். ஸோ இந்த 1,50,000 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கணும். அவங்க மந்த்லி அவங்க கேல்குலேட் பண்ணுறப்ப ஒரு 30 நாளைக்குமே 5,000 கணக்கு போடுவாங்க. ஒரு நாளைக்கு 5000 அப்படின்னு போட்டிங்கன்னா 30 நாள் இன்ட்டு 1,50,000 இருக்கும் அக்கௌண்ட்டில். ஸோ அப்படி கணக்கு நம்ம போட்டோம்னா, இப்போ இந்த 1,50,000 நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுருக்குமா? இருக்க மாட்டோம். ஸோ நம்ம 5000 ரூபா மினிமம் அக்கௌண்ட்டில் இருக்கணும். இது நான் ஈஸியாக உங்களை எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ டே 1 ஒரு 5000 ரூபா வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு சேலரியே கிரெடிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு 10,000 இல்லை 20,000 ரூபா கிரெடிட் ஆகுது அப்படின்றப்ப, அந்த 20,000 நான் இங்கே பாருங்கள், 20,000 இன்ட்டு ஒரு 10 நாள் போட்டோம்னா எவ்வளோ வருது? இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு மெயின்டைன் பண்ணால் நம்மளுக்கு இதுவே வந்து ஒரு எவ்வளோ 2 லட்ச ரூபா பக்கம் வந்துடுது. ஸோ நாம் என்ன பண்ணணும், நம்ம அவ்வளோ பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நாம் நீட்டாக அந்த 20,000 வந்து நம்மளுக்கு தேவையான செலவுலாம் போக ஒரு 10,000 ரூபா இருக்குது அப்படின்னா, அந்த பேலன்ஸ் 10,000 ஒரு 10 நாளோ 15 நாள் நீங்கள் 15 நாள் மேக்ஸிமம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு 15
ஸோ இதுவே அதிகமாக தான் வருது. ஸோ இந்த மாதிரி 15, 10 இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஒரு 2, 3 நீங்கள் வைக்கலனாலும் அவசியம் இல்லை. 0ல் கூட வச்சுக்கலாம். ஒரு 15 நாள் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு அவங்க கணக்குப்படி 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு அப்படின்றப்ப நீங்கள் 10 நாள் மெயின்டைன் பண்ணால் கூட போதும். அதுக்கு மேலே 0 கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். யாரும் உங்களுக்கு கேட்க முடியாது. ஏன்னா அவங்க கால்குலேட் பண்ணுறப்ப அந்த 30 நாளைக்கு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. 30 நாளைக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்றப்ப உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, அவங்க சொல்கிற அந்த 2 லட்சம் ரூபாய்க்கு மேலேயே வந்துருச்சு. அந்த 5,000 ரூபா கணக்கு போட்டோம்னா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிப்ஸ், இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ப்ளஸ் உங்களோட அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப நீங்கள் அதை கேளுங்க. ஃபஸ்ட் டைம் எடுக்கிறாங்க அப்படின்றப்ப சார் எனக்கு இதை பற்றி தெரியாது, நம்ம சார்ஜ் பிடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப, ஏன்னா நிறைய பேர் விட்டுருவாங்க. சார்ஜ் வந்து பிடிச்சிருப்பாங்க, எப்படா இது நம்ம கேட்கறது, கேட்டால் கொடுப்பாங்களா அப்படின்ற நிறைய பேர் ஒரு டவுட்லேயே இருந்திருப்பீங்க. ஸோ அது கேட்காமையும் விட்டுருப்பீங்க. ஒரு தடவை நம்ம மெயின்டைன் பண்ணனாலுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500 600 பக்கம் சார்ஜ் பண்ணுவாங்க. மினிமம் ஒரு 450 அபோவ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் கூட நம்மளோட அமௌண்ட்டு தான். ஸோ ஓகேங்களா, நாம் பணம் கொடுக்குறோம், அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலன்றதுக்கோசம் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம நீட்டாக கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த அமௌண்ட் வந்து வராமல் தவிர்க்கிறதுக்கு சில டிப்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஐடியா வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த அமௌண்ட் வாங்குற இது வந்து நிறைய பேருக்கு தெரியலை. ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த டிப்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன். அது இல்லாமல் நீங்கள் மெயில் இருக்கும், மெயில் ஐடி இந்த மாதிரி போட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த HDFC அப்படின்னு போட்டிங்கன்னா கஸ்டமர் கேர் இந்த மாதிரி போட்டிங்கனாலே அந்த மெயில் ஐடியை ப்ளஸ் மெயில் ஐடி வேணும்னாலும் போட்டிங்கன்னா கூட அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நம்ம எடுத்துக்கலாம். அவங்களுக்கு CC பண்ணி நம்ம மெயிலும் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்னோடய அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க, வரல அப்படின்னா ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மெயில் அனுப்புங்க, இந்த மாதிரி அமௌண்ட் எடுத்திருக்காங்க வரலன்னு சொல்லிட்டு அவங்க சில டீட்டெயில்ஸு, அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரிப்ளை வரும். ப்ராப்பராக ரிப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ரிவர்சல் வரணும். ஸோ மெயில் ஐடி மூலியமும் பண்ணிக்கலாம், ப்ளஸ் உங்களோட கஸ்டமர் கேர் மூலியமாகவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு அமௌண்ட் போயிட்டுருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் டைம் எடுத்தது கூட தெரியாமல் இருந்திருக்கலாம், அவங்க கேட்காம விட்டுருக்கலாம். அவங்க இந்த தடவை கேட்டு அந்த அமௌண்ட் வந்துச்சுன்னா கூட அவங்க எதுக்காவது யூஸ் ஆகல. ஸோ அதுக்கோசரம் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், மறக்காம பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் சில பிஸ்னஸ் ஐடியாஸும் அப்பப்போ கொடுத்துட்ருக்கேன், பிஸ்னஸ் வீடியோஸும் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த இதுவும் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹரிஸ் வேர்ல்ட். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.